பிரான்ஸ்ல ஜனாதிபதி வசிக்கிற மாளிகையை சொல்றது எலிசே மாளிகை என்று சொல்லி எலிசே பலஸ் என்று சொல்றது. அந்த எலிசே மாளிகையில நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு லைட் எரிஞ்சொன்று இருக்குது. இரவிரவா லைட் எரிஞ்சொன்று இருக்குது. வழமையாக ஒரு 10-10:30 மணி போல் எல்லா லைட் எல்லாம் ஓஃப் பண்ணப்பட்டு ஜனாதிபதி ஓய்வுக்கு போயிடுவார். மற்ற அலுவலர்கள் எல்லாரும் தங்கட வாட்டில் போயிடுவினும் ஒரு அமைதியாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு லைட் எரிஞ்சொண்டே இருக்குது. இரவு 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி என்று சொல்லி போய்கொண்டே இருக்குது. லைட் ஓஃப் பண்ணப்படுற மாதிரியே தெரியலை. உள்ளுக்குள்ள மிக அவசரமான மிக முக்கியமான ஒரு மந்திர ஆலோசனை ஒன்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தலைமையில் நடந்து இருக்குது. விடியப்புறம் 4 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்து கொண்டே இருந்தது. 4 மணிக்கு பிறகுதான் லைட் எல்லாம் ஓஃப் பண்ணப்பட்டு ஜனாதிபதி மாளிகை அமைதிக்கு வந்தது. அந்த இரவு கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கட்கிழமைக்கும் இடைப்பட்ட அந்த பின்னிரவில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஒரு மிக முக்கியமான முடிவொன்றை எடுக்கிறார். அவர் அன்றைக்கு எடுத்த அந்த மிக முக்கியமான முடிவு என்ன, அது பிரான்ஸில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போது, பிரான்சினுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க போது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ பிரான்ஸில் இருந்தால் தயவுசெய்து இந்த காணொலியை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பிரான்சில் வசிக்கின்ற அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம். ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கட்கிழமைக்கும் இடைப்பட்ட அந்த பின்னிரவில் எடுத்த முக்கியமான முடிவு என்ன, அதை பார்க்கறதுக்கு முதல் பிரான்சினுடைய அரசியல் அமைப்பை பற்றியும் தேர்தல் முறைகளை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வது மிக முக்கியமானது. அந்த பின்னணி தகவல்களை தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களால் இந்த விஷயங்களை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏனைய நாடுகளில் இல்லாத ஒரு வித்தியாசமான அரசியல் அமைப்பும் வித்தியாசமான தேர்தல் முறையும் பிரான்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகளில் ஜனாதிபதிமாருக்குத்தான் அதிக அதிகாரம் இருக்கும். உதாரணமாக நாங்கள் இப்போ இலங்கையை சொல்லலாம். இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் இருக்குது. அங்கே இருக்கிற பௌத்த பிக்குகளை கட்டுப்படுத்த முடியாதே தவிர மிச்ச எல்லா விதமான அதிகாரங்களும் இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்குது. அதேமாதிரி நாங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் ஜனாதிபதி இருந்தாலுமே கூட பிரதமருக்கு தான் பவர் அதிகம். அதேமாதிரி நாங்கள் யூகே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் யூகேல ஜனாதிபதியே கிடையாது. இங்கே முழுக்க முழுக்க பிரதமர் ஆட்சி. இந்த மாதிரி உலகத்தில் அரசியல் அமைப்புகள் எல்லாமே தெளிவாக பிரதமரா ஜனாதிபதி சொல்லி தெளிவாக இருக்கும். ஆனால் பிரான்ஸில் மட்டும்தான் ஜனாதிபதிக்கும் அதிகாரங்கள் நிறைய இருக்குது. பிரதமர் தலைமையிலான பாராளுமன்றத்துக்கும் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. இப்போ ஜனாதிபதி பெரியாளா பிரதமர் பெரியாளா என்று பார்த்தோம்னு சொன்னால் 2 பேருமே கிட்டத்தட்ட சமமான அதிகாரங்கள் உள்ளவர்கள் தான். இருந்தாலுமே கூட ஜனாதிபதிக்கு ஒரு படி அதிகாரம் மேலே. நாங்கள் இப்படி சொல்லலாம், ஜனாதிபதிக்கு 51, பிரதமருக்கு 49 அப்படி சொல்லலாம். எனவே அப்படியான ஒரு குழப்பமான அல்லது அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டதான் பிரான்சினுடைய அரசியல் அமைப்பு. இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற ஒருவரும் பிரதமராக இருக்கிற ஒருவரும் சேர்ந்து செயல்படாட்டி, அவர்கள் 2 பேருக்கும் இடையில ஒத்து வராட்டி நாட்டை ஆள்றது மிகவும் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவருடைய 2வது காலப்பகுதியில் இருக்கிறார். ஏற்கனவே 5 வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்தவர். பிறகு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திரும்பவும் தெரிவு செய்யப்பட்டு இப்போ மறுபடியும் ஜனாதிபதியாக இருக்கின்றார். முதல் தரம் ஜனாதிபதியாக இருந்ததுக்கும் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் அப்போ ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஜனாதிபதியாக இருந்தவர் இப்போ அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஏனைய கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டணி கட்சியினுடைய அடிப்படையில் அறுதி பெரும்பான்மையை இழந்த நிலைமையில தான் இப்ப ஜனாதிபதி மேக்ரோன் ஆட்சியில் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் திடீரென்று யாருமே எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் பிரெஞ்சு பாராளுமன்றத்தை கலைச்சு இப்போ எலெக்ஷன் நடந்தது போன ஞாயிற்றுக்கிழமை. அந்த எலெக்ஷனில் தீவிர வலதுசாரி கட்சி, அதாவது ஆளும் மேக்ரோன் கட்சிக்கு முற்றிலும் எதிரான ஒரு கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி, தேசியவாத கட்சி என்று சொல்லி வர்ணிக்கப்படும் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலையில் வந்திருக்குது. அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 33.15% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 2வது இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 28.14% அடிப்படையில் இடதுசாரிகள் என்ற கூட்டணி பெற்றிருக்குது. ஆளும் மேக்ரோன் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சியை சொல்வது ரினேசான்ஸ் என்று சொல்லி அந்த கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு படுதோல்வி அடைஞ்சிருக்குது. ஏற்கனவே ஜனாதிபதி மேக்ரோன் திடீரென்று தேர்தலை அறிவித்து ஒரு பொது தேர்தலுக்கான அழைப்பை விடைக்குள்ள
அது உலக அளவில் வந்து பலத்த கண்டனங்களை வந்து எழுப்பினது. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியாக்கள், அது இங்கே பிபிசியாக இருக்கலாம், நியூயார்க் டைம்ஸாக இருக்கலாம், மற்ற மற்ற மீடியாக்கள் எல்லாமே வந்து இது ஜனாதிபதி மேக்ரோன் எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவு, மோசமான முடிவு என்று சொல்லி வர்ணித்திருந்தன. அதை வந்து பெரிய அளவில் வந்து யாருமே வரவேற்கல. சொன்ன மாதிரியே வந்து அந்த பொல்லு கொடுத்து அடி வாங்குறன்னு சொன்ன மாதிரி ஜனாதிபதி மேக்ரோன் வந்து திடீரென்று அவசரமாக ஒரு தேர்தலை அறிவிச்சு அந்த தேர்தலில் வந்து அவருடைய கட்சி வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்குது. தீவிர வலதுசாரி கட்சி மரின் லூப்பனுடைய கட்சி, வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லப்படுற RN கட்சி இப்ப முன்னிலையில் இருக்குது. இப்ப போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலில் வந்து இப்படி ஒரு முடிவு இருக்கு. இனி வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தேர்தலில் என்ன விதமான முடிவு வரப்போகுது? இப்ப வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். அது என்ன, போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்தல், பிறகு வார ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு தேர்தல், என்ன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரான்ஸில் தேர்தல் நடக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருவேளை வந்து அந்த தேர்தலில் வாக்களிக்காத ஆக்கள், மிஞ்சின ஆக்கள், அன்றைக்கு வேலையாக பிஸியாக இருந்தாக்கள் வார ஞாயிற்றுக்கிழமை வாக்களிப்பினமோ என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒன்று. என்ன நடக்கும் என்று சொன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து முதல் கட்டமும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இரண்டாம் கட்டமும் நடக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை யார் யாரெல்லாம் வாக்களிச்சினமோ அதே ஆக்கெல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வாக்களிக்க போயினோம். என்ன விஷயம் என்று சொன்னா, முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தேர்தலில் வந்து எத்தனை கட்சி வேண்டுமானாலும் போட்டியிடலாம், எத்தனை சுயேட்சை வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான வாக்குகள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டியிட முடியும். அதில் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா, 2 கட்சி முக்கியமான முதலாம் இடத்திலையும் 2ஆம் இடத்திலையும் வந்து 2 கட்சிகள் இருந்தால் எப்படியும் அந்த கட்சிகளை தவிர்த்து ஏனைய உதிரி கட்சிகள் எல்லாம் வந்து தேர்தலில் இருந்து பின்வாங்குவினம். அவர்கள் வந்து தங்களுடைய தேர்தல் வேட்பாளர்களை விலத்தி கொண்டு அந்த முதலாம் கட்சி அல்லது 2ஆம் கட்சி ஆறாவது ஒரு கட்சிக்கு வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிப்பினம். இன்றைய சூழலில் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வந்து தீவிரமான வலதுசாரி கட்சி வந்து முன்னிலை பெற்றிருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து இடதுசாரிகள கட்சி, ஒரு பக்கம் வலதுசாரி மற்ற பக்கம் இடதுசாரி, நடுவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி கட்சின்னு சொல்லக்கூடிய ஜனாதிபதி மேக்ரோன் கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிடுது. இப்போ விஷயம் என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி மேக்ரோன் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அல்லது தீவிர இடதுசாரி கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். இந்த 2 கட்சிகளுமே என்ன செய்யும் சொன்னால், மற்ற சின்ன கட்சிகள் சாதாரண வேட்பாளர்கள்ட்ட இருந்து தங்களுடைய ஆதரவை பெறுறதுக்கு, அவர்களுடைய ஆதரவை பெறுறதுக்கு கடுமையாக முயற்சி செய்யணும். இந்த ஒரு கிழமை வந்து இப்படியான கடுமையான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துருக்கும். அப்போ அப்படியான ஒரு பேச்சுவார்த்தையை தான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து ஜனாதிபதி மேக்ரோன் நடத்தினவரான்னு கேட்டால் இல்லை. இது அதையும் தாண்டி ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தை. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ வார ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற தேர்தலில் வந்து என்ன நடக்க போகுது? தீவிர வலதுசாரி கட்சி தான் வெற்றி பெற போதா அல்லது இடதுசாரிகள கூட்டமைப்பு வெற்றி பெற போதா? ஏனென்று சொன்னால், இந்த 2 கட்சிகளும் பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. தீவிர வலதுசாரி கட்சி வந்து 33.15, இடதுசாரிகள கூட்டமைப்பு வந்து 28.14, ஒரு சின்ன வித்தியாசம்தான். அப்போ யார் வேண்டுமானாலும் வார ஞாயிற்றுக்கிழமை வெல்லலாம், யாருடைய கட்சி வேண்டுமானாலும் பிரதமராக வர முடியும், அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை ஆள முடியும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்போ கேள்வி என்ன சொன்னால், வார ஞாயிற்றுக்கிழமை வெல்ல போகிறது யார்? இப்போவும் வந்திருக்கிற கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலையும் நிறைய ஊடகங்களில் சொல்லப்படுற ஊகங்களின் அடிப்படையிலையும் வந்து தீவிர வலதுசாரி கட்சி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் வந்து 169 வேட்பாளர்கள், இதுவரைக்கும் 169 வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய தேர்தலில் இருந்து பின்வாங்கி இருக்கணும். அதாவது வந்து தேர்தலில் இருந்து போட்டியிடுறதிலிருந்து தவிர்த்திருக்கணும். வார ஞாயிற்றுக்கிழமை வந்து அவையில் போட்டியிட மாட்டினோம். எனவே போன ஞாயிற்றுக்கிழமை போட்டியிட இந்த 169 பேருக்கும் வாக்களித்த மக்கள் வந்து ஒன்றில் தீவிர வலதுசாரிக்கு வாக்களிக்கணும் அல்லது இடதுசாரிகள கூட்டமைப்புக்கு வந்து வாக்களிக்கணும். இதுதான் நடக்க போகுது. இந்த தேர்தலில் வந்து தீவிர வலதுசாரி கட்சி வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி மேக்ரோன் வந்து ஒரு கட்சி, அவர் ஒரு பக்கம், தீவிர வலதுசாரிகள் இன்னும் ஒரு பக்கம். இந்த 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. கொள்கையில் வந்து பயங்கர முரண்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரெஞ்சு தேர்தலில் வந்து 3 முக்கியமான முனைகள் இருக்குது. இந்த 3 முக்கியமான முனைகள் வந்து ஒன்றுக்கொன்று எதிரானது, ஒன்றுக்காக ஒன்றோட ஒன்று சேராது. அப்படியான ஒரு மும்முனை போட்டி தான் இங்கே இருக்குது. பொதுவாக சொல்லி நம்ம அரசியலில் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்லி, ஆனால் பிரெஞ்சு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு நண்பன் கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த 3 கட்சிகளுமே வந்து ஒன்றுக்கொன்று எதிரானவை.
தடவை. அதிலேயும் வந்து ஆளும் ஜனாதிபதி மெக்ரோனுக்கும் இந்த தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கும் ஆகவே ஆகாது. மரின் லூபன் அவர்கள் இதுவரைக்கும் 3 தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 3 தடவையும் தோத்திருக்கிறா. அதில் 2 தடவை வந்து ஜனாதிபதி மெக்ரோனுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியை தழுவி கொண்டவா. எனவே வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்தோன்னான் இருக்கும், அந்த ஒரு கோபம் இருந்தோன்னான் இருக்கும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கொண்டு எதிரியான 2 கட்சிகள் சேர்ந்து எப்படி ஆட்சி அமைக்க போயினோம், எப்படி வந்து நாட்டை வழிநடத்த போயினோம் ஏன்னு சொன்னால், ஜனாதிபதி ஒரு பக்கம், பாராளுமன்றம் இன்னும் ஒரு பக்கம். ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும், அதாவது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில வந்து நல்ல ஒரு இணக்கப்பாடு இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை வந்து சுமூகமாக நடத்த முடியும். புதிய புதிய சட்ட மூலங்களை வந்து இலகுவாக நிறைவேற்ற முடியும். ரெண்டுமே வந்து எதிர் துருவத்தில் இருந்தால் கஷ்டமோ கஷ்டம். ஆனால் அப்படியான ஒரு வாய்ப்பு தான் வார ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸில் அமைய போகுது. வார ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஒருவேளை அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சால் தீவிர வலதுசாரி கட்சி வந்து பாராளுமன்றத்தை வந்து கைப்பற்றினா அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால், ஜனாதிபதி மெக்ரோனுக்கு முன்னால் வந்து இன்னும் ஒரு தெரிவு ஒன்றுக்கு மறுபடியும் பாராளுமன்றத்தை வந்து கலைச்சு விடுறது. இது ஒரு முடிவு. ஆனால் அது உடனடியாக முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு தடவை பாராளுமன்றத்தை கலைச்சு 1 வருஷம் கழிச்சு தான், 365 நாள் கழிச்சு தான் திருப்பியும் பாராளுமன்றம் கலைக்க முடியும். அதோட அடிக்கொருக்கா பாராளுமன்றத்தை கலைச்சு கொண்டிருந்தால் அது ஜனாதிபதிக்கு நல்லதில்லை, ஜனாதிபதிக்கு மரியாதையும் இல்லை. எனவே வந்து மீண்டும் ஒரு தடவை பாராளுமன்றத்தை கலைக்கிற முடிவை வந்து ஜனாதிபதி மெக்ரோன் வந்து எடுக்க மாட்டார். 1 வருஷம் கழிச்சு அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தாலுமே கூட அப்படியான ஒரு முடிவை வந்து அவர் எடுக்க மாட்டார் என்று தெரியுது. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி மெக்ரோன் வந்து இன்னும் அவருக்கு 3 வருஷம் இருக்கு. 2027 ஆண்டு வரைக்கும் அவர் தான் ஜனாதிபதி. அப்படியான சூழல்ல அடுத்து வரப்போற 3 வருஷம் வந்து பிரான்ஸ்ல வந்து இப்படியான ஒரு நிலைமை வந்தா ஒரே பிச்சல் பிடுங்கலா தான் இருக்க போகுது. எனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு மெக்ரோன் ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கட்கிழமைக்கும் இடைப்பட்ட அந்த பின்னிரவில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். அது என்ன முடிவு என்று சொன்னா, கோஅபிட்டாசியோன். இதுதான் அந்த முடிவு. இந்த பிரெஞ்சு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த பிரெஞ்சு சொல்லுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து சாதாரண பேச்சு வழக்கில் சொல்ல போனால் கல்யாணம் கட்டாமல் சேர்ந்து வாழுவினம், லிவிங் டுகெதர் என்று சொல்லி, அதைத்தான் சொல்கிறது கோஅபிட்டாசியோன் என்று சொல்லி. அது சாதாரண குடும்ப வாழ்க்கையில் அது. ஆனால் அரசியல் ரீதியாக அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஜனாதிபதியும் பிரதமர் தலைமையிலான, அதாவது இந்த கட்சியும் அந்த கட்சியும் வந்து எதிரெதிர் கட்சி தானே, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொது இணக்கத்தின் அடிப்படையில் சேர்ந்து செயல்படுறது. இதுதான் அந்த கோஅபிட்டாசியோன். இது ஒரு முறை. இது வந்து உலகத்தில் வேறு நாடுகளில் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வேறு நாடுகளில் கிடையாது. இது பிரான்ஸுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான அரசியல் பண்புன்னு சொல்லலாம், இந்த கோஅபிட்டாசியோன். இதில் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால், ஜனாதிபதி மெக்ரோனுக்குரிய அதிகாரங்கள் வந்து சரி பாதியாக குறைக்கப்படும். அதுக்கு பிறகு முதல மாதிரி அவர் ஜனாதிபதியாக தான் நெச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு பிரதமருடைய அதிகாரங்களுக்கு வந்து சமப்படுத்தப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் வந்து 2 பேருக்குமே வந்து 2 தரப்புக்கும் இடையில் வந்து சம அதிகாரம் இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால், ஒன்றுக்கொண்டு எதிரான 2 கட்சிகள் ஆளப்போது அந்த 2 கட்சிக்குமே வந்து சம அதிகாரம் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாட்டி கஷ்டமோ கஷ்டம். அடுத்து வர்ற 3 வருஷமும் பிரான்ஸ்ல வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்ப கேள்வி என்ன சொன்னா, ஜனாதிபதி மெக்ரோனால தீவிர வலதுசாரிகள் அவருடைய மிகப்பெரிய எதிரி கட்சியோட சேர்ந்து பயணிக்க முடியுமா? இதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னு சொன்னா, ஜனாதிபதி மெக்ரோன் வந்து ஜனாதிபதியாக இருந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற பிரதமர் வந்து கேப்ரியல் அத்தால், இவர் வந்து 4வது பிரதமர். அடிக்கொருக்கா பிரதமரை மாத்திர பழக்கம் வந்து ஜனாதிபதிக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா, இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அப்ப 1வது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் ஜனாதிபதி மெக்ரோன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் பிரான்சினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளருமாகிய எத்துவா பிலிப். ஆனா கடைசியில வந்து எத்துவா பிலிப்புக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவரை பதவியை விட்டு விலகி போற அளவுக்கு தான் மெக்ரோன் அவர்களுடைய செயல்பாடு நடந்தது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஜான் கஸ்டெக் என்ற ஒரு ஆளை கொண்டு வந்தவர். ஜான் கஸ்டெக் வந்து எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டாருன்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, எலிசபெத் போன் என்று சொல்லி ஒரு பெண் பிரதமரை கொண்டு வந்தார். அவரை நியமிச்சு அவர் வந்து எலிசபெத் போன் வந்து மற்ற பிரதமர்களை விட ஒரு வித்தியாசமான வேலை ஒன்றை செய்கிறார். பிரான்ஸ்ல வந்து ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமூலம் ஒன்றை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அதிகார முறையை வந்து 23 தடவை வந்து பயன்படுத்தினவா. அந்த ஒரு அதிகாரத்தை, அந்த ஒரு சட்டத்தை பயன்படுத்தி 23 தடவை பயன்படுத்தி அவ தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொண்டு பதவியை விட்டு விலகி போனா. இப்ப வந்து கேப்ரியல் அத்தால் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே வந்து ஜனாதிபதி ஒரு ஆளாக இருக்கும்போது பிரதமர் வந்து 4வது பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஏன்னு சொன்னா, மெக்ரோனோட இருக்கக்கூடிய அந்த உரசல்கள் தான்.
இப்படியான ஒரு சூழல்ல வந்து தன்னுடைய எதிரி கட்சி, தனக்கு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் எதிரியான ஒரு கட்சியோட சேர்ந்து எப்படி மேக்ரோன் அவர்களால கோஅபிட்டசியோ முறையில வந்து ஆட்சியை நடத்த முடியும்? இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, வார ஞாயிற்றுக்கிழமை தான் தேர்தல் நடக்க போகுது. அதுல வந்து தீவிர வலதுசாரி கட்சி வெற்றி பெறுமா இல்லையான்றது இன்னுமே வந்து தெளிவா தெரியல. அப்படியான ஒரு சூழல்ல வந்து எப்படி வந்து ஜனாதிபதி மேக்ரோன் வந்து கோஅபிட்டசியோன் முறைக்கு வந்து தன்னை தயார்படுத்துவார்? அதுக்கான வேலை திட்டங்களில் வந்து எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, வார ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற தேர்தலில் வந்து தீவிர வலதுசாரி கட்சி வந்து வெற்றி பெறும் என்று சொல்லி. அப்படி தெரியாட்டி வந்து இப்படியான ஒரு முடிவை வந்து மேக்ரோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அரசியல்ல வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எனவே இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் அவருடைய பரம எதிரிகளாகிய தீவிர வலதுசாரிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்திருப்பதாகவே இப்ப தெரியுது. வார ஞாயிற்றுக்கிழமை வந்து சரியா இரவு 8 மணிக்கு வந்து முடிவுகள் எல்லாம் தெரிய வந்துடும். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்சினுடைய தேசிய நாள். அந்த நிகழ்வில் கொன்கோட் சதுக்கத்தில் அமைக்கப்பட இருக்கிற மேடையில ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்க போற புதிய பிரதமர் யார்? வெறும் 28 வயதான இடது கையால் எழுதும் பழக்கமுடைய தீவிர வலதுசாரியாகிய ஜோர்தான் பார்தெல்லா பிரான்சினுடைய அடுத்த பிரதமர் ஆவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.